அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு, எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வழியிலேருந்து சீக்கிரமாக கிடைக்கணும், பணம் நம்மக்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லக்கூடிய நேரத்தில் செய்யுங்க. கண்டிப்பாக பலன் நிச்சயம்னே சொல்லலாம். ஒரு சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும், அதாவது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அது செய்யக்கூடிய நாளானது நமக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பரிகாரமும் நமக்கு சக்தி வாய்ந்ததாக மாறி உடனே பலன் தரக்கூடியதாக மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பரிகாரம் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ நாளாகவே அமைஞ்சிருக்குது. இன்று ஜனவரி மாதத்தின் 7ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 23ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியும் இருக்குது. இது வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்மளுடைய கடன் தீரவும், பணம் சேரவும், கஷ்டங்கள் நீங்கவும், எதிரி தொல்லை நீங்கவும் வாராகி அம்மன் வழிபாடு வீட்லேயோ கோவில்லையோ சிம்பிளாக செஞ்சோம்னாலும் பலன் நிச்சயம். அப்படி வழிபாடு எதுவும் செய்யலினாலும் கூட இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். அதில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம். ஒன்று பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை பரிகாரம். அதுவே 2 விதமாக எப்படி செய்யணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். ஒன்று நம்ம ரெகுலராக செய்கிற மெத்தடு, இன்னொன்று புது மெத்தடு குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்று மாலை 5 மணிலேருந்து இரவு ஒரு 9 மணிக்குள்ளார ஏற்ற வேண்டிய தீப முறை குறித்து சொல்லியிருப்பேன். அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு பணவசிய நேரம் கொடுத்து அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்கன்னாவே போதும், கோடி கோடியாக பணம் சேரும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். 3 வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி இந்த புதன்கிழமை தேய்பிறை பஞ்சமி, இது கூடவே நமக்கு 5-5-5 அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பஞ்சமி திதி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 5வது திதி. அடுத்து இது மார்கழி மாதத்தின் 23ஆம் தேதி, இதனுடைய கூட்டுத்தொகை 5. அதே போல் இது புதன்கிழமை, புதன் பகவானுக்குரிய நாள், அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 5. இப்படி தான் இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே வாராகி அம்மன் வழிபாட்டுக்குரிய நாளில் இந்த 5 சேர்க்கை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதன்படி இன்றைக்கி நமக்கு அம்சமாக இது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை வரக்கூடிய 5 மணி 6 நிமிஷத்துலேருந்து 5 மணி 24 நிமிஷம், மொத்தம் பார்த்திங்கன்னா 18 நிமிஷம். இந்த 18 நிமிஷமே சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட பணவசிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது வளர்பிறையிலையும் வரும், தேய்பிறையிலையும் வரும், வாரத்தின் 7 நாட்களுமே வரும். அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு 2 அற்புதமான பணவசிய நேரம் இருக்குது. அதில் தி பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரம் தான், மாலை 5 மணி 6 நிமிஷத்துலேருந்து 5 மணி 24 நிமிஷம். ஏன் இது தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5ங்கிற எண் ஹைலைட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னு இல்லையா? கரெக்டாக இந்த பணவசிய நேரம் ஸ்டார்டிங் டைம் பாருங்கள் 5 தான், எண்டிங் டைமும் அந்த 5ன்னு தான் வந்துருக்குது. அதே போல் அதில் வரக்கூடிய அந்த மினிட்ஸ் பாருங்கள் 6 நிமிஷம். இந்த 6ங்கிற எண் எது குறிக்குது? சுக்கிரனை குறிக்குது. சுக்கிரன் தான் செல்வ செழிப்புக்கு அதிபதி. அதே போல் அந்த மினிட்ஸ் முடிகிற டைம் பாருங்கள் 24. இதில் வர 2யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்குது. இப்படி பர்ஃபெக்டாக நமக்கு எல்லாமே அம்சமாக அமைஞ்சிருக்குது. அதனால தான் இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் நீங்கள் 5 முறை சொல்லுங்கிற மாதிரி அந்த பதிவு போட்டிருப்பேன். நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் செஞ்சீங்கனாலும் சரி, அல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை செஞ்சீங்கனாலும் சரி, நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். ஏதாவது ஒன்று செய்யுங்க. இல்லைங்க இந்த 18 நிமிஷம் இருக்குது இல்லையா, நான் 2 நிமிஷத்தில் 2யுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இப்போ நான் சொல்ல போகிறத செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் அல்லது அந்த மணி அட்ராக்ஷன் டைம் சொன்னேன் இல்லையா, அந்த டைமுங்கும் போது நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். எல்லோரும் செய்யணுங்கிறதுக்காக ஈஸியான மெத்தடை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு 5 மணி 6 நிமிஷத்துலேருந்து 5 மணி 24 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க. அப்படி அந்த டைமை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கும் போது நைட்டு 10 மணி 6 நிமிஷத்துலேருந்து 10 மணி 24 நிமிஷத்துக்குள்ளே செய்யுங்க. ஏன்னா அதுக்கும் அந்த சிறப்பு இருக்குது. சரி, இது எப்படி செய்யணும், தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்து
பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு சிவப்பு அல்லது பச்சை நிறம், அதாவது ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ உங்ககிட்ட காசு வந்து இருக்குது, அதாவது இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டதால பர்ஸில் வந்து நான் சில்லறை காசு வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கோங்க. ₹1, ₹5, ₹2 இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. காசு கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து இதை பணவசியத்துக்காக பயன்படுத்த போகிறோம். அப்போ நம்ம காசு யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் தரும், அதுக்காக தான் சொல்கிறது. மற்றபடி இப்போ கையில் காசு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பேனா இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். இப்போது இந்த டைம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லா உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் அந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா, இது வந்து சுக்கரமேட்டு பகுதி. இந்த சுக்கரமேட்டு பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இங்கே வந்து எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க. அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ளார இன்னொரு வட்டம் அதை ஒட்டுன மாதிரியே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்குள்ளார ஸ்டார் சிம்பல் வந்து போடுங்க. அதாவது நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டுக்குன்னு அருங்கோணம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடக்கூடாது. 5 முக்கோணம் வர மாதிரி வந்துட்டு போடணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள், இது மாதிரி தான் 5 முக்கோணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த சிம்பிளானது அதிகப்படியான பணவரவு ஈர்த்து தரக்கூடிய சிம்பிள். சாதாரணமாகவே இந்த சிம்பிளை நம்ம என்றைக்கு யூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக பணவரவு உண்டாகும். மேலும் இதை நம்ம எங்கேயாவது பார்த்தோன்னாலுமே நமக்கு பணவரவு வந்து உண்டாகும். மேலும் இதில் பாருங்கள் 5 முக்கோணம் வந்து இருக்குது. ஒரு முக்கோணமே அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கும், அதே போல் பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். அப்படிங்கும்போது இங்கே நமக்கு 5 முக்கோணம் வந்து இருக்குது. மேலும் இன்றைக்கி 5ங்கிற எண் ஹைலைட்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிருக்குது. இப்போது இந்த 5 முக்கோணம் வர மாதிரி ஒரு ஸ்டார் சிம்பிள் போட்டுட்டு 2 எனர்ஜி சர்க்கிள், அதாவது ஒரு எனர்ஜி சர்க்கிள் எப்பவும் போடுவோம், நம்ம வந்து அது ஒட்டுன மாதிரி சின்னதாக இன்னொரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது காசு வச்சுருக்கிறவங்க இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே, அதாவது நம்ம வரைஞ்ச வழியா இதுக்குள்ளே வந்து அந்த காசை வச்சுட்டு வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். இல்லைனா நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ட்டு, அந்த வார்த்தையை கூட நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைமில் சொல்லலாம். இல்லைனா மணி ஃப்ளோ, மணி க்ரோ, மணி ஃப்ளோ, மணி க்ரோ, மணி ஃப்ளோ, மணி க்ரோ, இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம். டைமுக்குள்ளார எத்தனை முறை வேணுமானாலும் நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடித்த பிறகு உங்கள்கிட்ட நிறைய பணம் சேருது, நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு தர வேண்டிய பணமும் வருது, இல்லை வேறு ஏதாவது லாட்ரி ஷீட் வாங்கியிருக்கீங்க அதில் உங்களுக்கு கிடைக்கிது, ப்ரைஸ் விழுகுது, இந்த மாதிரி எந்தெந்த வகையிலேருந்தெல்லாம் பணம் வரணுன்னு இருக்கோ அந்தந்த வழியிலெல்லாம் உங்களை தேடி பணம் வர மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு காசு எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இதை ஒரு 24 மணி நேரம் மட்டும் செலவு செய்யாமல் பார்த்துக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். காசு பயன்படுத்தாதவங்க இந்த சிம்பிளை இந்த நாள் முழுக்க அடிக்கடி வந்து பாருங்கள். முடிஞ்சால் அந்த சுவிட்ச் வேர்டை சொல்லுங்கள். இல்லைனா உங்ககிட்ட நிறைய பணம் சேர மாதிரி இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஆனால் அதிகப்படியான பணவரவை கொடுக்கும். எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.